இல்லப்பா, அவசர அவசரமா காலி பண்ணிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. அது தெரியாதுப்பா. ஆனா அந்த சின்ன பையன் பசிக்குதுன்னு சொன்னான். அந்த மெயின் ரோட்ல இருக்க ஹோட்டல். என்னங்க இது, இன்னைக்கு தான் காலி பண்ணாங்கன்னு வேற சொல்றீல. திகில் படத்துல வர்ற மாதிரி ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு மர்மம் இருக்குது. சரி, சீக்கிரம் சாப்பிடு. இவ்ளோ பெரிய தோசை எப்படி சீக்கிரம் சாப்பிடுறது? ஒண்ணுமே புரியலங்க. ஃபர்ஸ்ட் கிறிஷோட பாட்டி கிறிஷுக்கு அம்மாவே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தா ஆளையே காணோம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் காணோம். கிறிஷோட அம்மா கிறிஷ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு இல்லங்க. எனக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. சாம்பார் வேணும். என்னடா நீ இப்பதான் அது வேணும் இது வேணும் கேப்பியா? என்ன எவ்வளவு தூரம் தாங்க இருக்கு? இங்க ஊத்தவா? சீக்கிரம் சாப்பிடு. திடீர்னு குறுக்க வரியா? என்னங்க ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தினமும் நடக்கிற. ஒழுங்கா பணத்தை எடுத்து வை. நீ தான் எனக்கு பணம் தரணும். நான் எதுக்கு தரணும் உனக்கு? என்னங்க இவங்க சண்டை போடுறது? சாரிங்க, தெரியாம வந்து விஷயம் சொன்னா வேலை முடிஞ்சு. ஆனா அதை எவனும் செய்ய மாட்டான். என்ன பிரச்சனை? வழிய மறிச்சு இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க. எங்க மோதி இருக்க? யார் ஃபால்ட் சொல்லு நீ? நேரா வந்து வண்டியில அடிச்சிட்டான் பாவ. இவர் தாங்க வண்டி ஓட தெரியாம வந்து இடிச்சிட்டாரு. வண்டி எடுத்தா நான் கிளம்ப முடியும். சரி, நீங்க சொல்றேன், நான் கிளம்பறேன். சரி. அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வண்டி எடுங்க. போயிட போறாங்க கிறிஷ். அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கோல்ட் வந்துரும். ஒரே ஒரு ஐஸ்கிரீம்மா ப்ளீஸ். எங்க கிறிஷ்? சரி, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல எங்க தேடி போறது? ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பிளஸ் பண்ணனும். சந்தோஷமா. ஹாப்பி ரெஸ்டாரண்ட். அது என்னம்மா பேர் வச்சிருக்கலாம்லம்மா? இல்ல அங்கிள், ரெஸ்டாரண்ட் நேம் தமிழ் தெரியாதவங்களுக்கு கூட ரீச் ஆகணும். பிசினஸ்க்காக இதெல்லாம் ஒரு யுத்திதான். பரவாயில்லம்மா, நீ இந்த சின்ன வயசுலயே ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா. பிசினஸ்ல பொண்ணு தானே நல்லது. ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஓபனிங்க்கு வந்துரணும். இந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஹாப்பி ரெஸ்டாரண்ட். அப்படின்னா ஹாப்பியா இருக்கிறவங்க மட்டும் தான் வரணுமா? மனோ, ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு நல்ல பிசினஸ் பத்தி ஒரு 50 இன்ச் டிவி, 6 ஸ்பிளிட் ஏசி, அதுக்கப்புறம் 2 நான் ஆர்டர் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன். தேங்க்ஸ். அப்புறம் டிஸ்கவுண்ட்ல பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு ஃபுட்ல ஆஃபர் கொடுக்கறேன். உன் ஹோட்டல்ல மனோஜ், வாங்க முத்து. வாங்க மீனா, இப்பதான் வரீங்களா? அவங்களுக்கு என்னம்மா வீட்டை முத்து, ரெஸ்டாரண்டோட இன்விடேஷன் வந்துருச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து வா. தேங்க்ஸ்ங்க. ஹாப்பியா வாங்க, ஹாப்பியா சாப்பிட்டு போ. அப்புறம் மீனா போச்சு. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் பரவாயில்லன்னு சொல்றா. என்ன பண்றது, மீனா மாதிரி ரொம்ப நல்லவங்களா நம்மளால நடிக்க முடியலையே. ரவி எங்க இப்படி பண்றான்? சொந்த ஹோட்டல பாக்குறத விட்டுட்டு சம்பளத்துக்கு தான் வேலை செய்வானா? சந்தோஷம் தாம்மா. உங்களுக்குள்ளார பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்க. உண்மைதானே சொன்னேன். மீனாவும் டெக்கரேட் வேலை நல்லா பாக்குறா. நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேங்களோ அந்த மாதிரி தான் பிள்ளைகளும் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அத நான் கண்ணால பாக்குறேன். ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல. சீதா கல்யாணத்துக்கு அவங்க செயின் வேற வாங்கி கொடுத்தாங்க. சரி, என்ன கிஃப்ட் கொடு? அக்கா, நீ எப்போ வர? ஏன், என்னாச்சு? என்ன மறந்துட்டியா? நாளைக்கு நான் வரது கொஞ்சம் கஷ்டம் சீதா. இங்க கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. மாமா கிட்ட வேணா நான் பேசட்டுமா? ஏய், அவர் சரின்னு தான் சொன்னாரு. ஆனா எனக்கு இங்க என்ன விஷயம்? இங்க நிறைய வேலை எல்லாம் இருக்கு. ஸ்ருதி வேற புது ஆர்டர் கொடுத்திருக்காங்கல்ல. காலையில அவங்க ரெஸ்டாரண்ட் எல்லாரும் சேர்ந்து போலாம். நான் நாளைக்கு போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். சரி. அருண் புது மாப்பிள்ள, அவங்ககிட்ட எப்படி கேட்பாங்க? அதான்
நாளைக்கு நீ வழி அனுப்ப போறல அவங்ககிட்ட இதை ஆண்டி ஆண்டி கொடுங்க நான் இந்தா எடுத்துக்கிறேன். சீதா அக்கா எல்லாரும் கிளம்பிட்டீங்களா கேப் வந்துட்டு இருக்குக்கா வாக்கா உட்காரு உட்காரு மா மீனா. நீ எப்பமா வந்த என்ன முத்து வேணாம்னு சொல்லிட்டாரா? நிக்கிறாங்களா? ஆமா சீதா அதுக்கும் நான் தான் டெக்கரேஷன்லாம் பண்றேன் என்ன? ஐயோ நீங்க எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம்? இல்ல தாங்க ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கும். நீங்க போட்டிருந்த செருப்பு போய் போட்டு பாருங்க. உங்க மருமக உங்களுக்காக ஆசையா வாங்கி கொடுத்திருக்காரு. போங்க. வாங்க போறீங்களோன்னு நினைச்சேன். பொதுவா அம்மாக்கும் பொண்ணுக்கும் செருப்பு சைஸ் சேமா தான் இருக்கும். ஓகே சார். என்ன அருண் வண்டி வந்துருச்சா? நீங்க போய் உட்காருங்க. நான் தான் வந்துடுறேன். இதோ இருங்க 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 ஒரு செலவுக்கு வச்சுக்கோமா வேணாம் மீனா, பாவம் உனக்கே நிறைய செலவு இருக்கு. தேவைப்படும்னு அவர் தான் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாரு இந்தாம்மா ஏய் நீ எதுக்கடி செலவுக்கு வச்சுக்கோ என்ன பண்றீங்க? ஏன் அவமானப்படுத்துறீங்க? ஐயோ நான் அவங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா? அவங்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது